ஆமாம். இப்போ நம்ம ஷாம்பூ பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஷாம்பூ பேஸ்க்கு ஃபஸ்ட்டு தேவையானது டிஎம் வாட்டர். இந்த டிஎம் வாட்டர் மட்டும்தான் எடுக்கணும். வேறு எந்த வாட்டர், ஆரோ வாட்டர், டேப் வாட்டர் எதுவுமே எடுக்கக்கூடாது. அந்த வாட்டர்லலாம் கொஞ்ச நாள்லேயே புழு, பூச்சி இந்த மாதிரியெல்லாம் வந்துடும். அதனால நம்ம டிஎம் வாட்டர் எடுத்தால் மட்டும்தான் அது வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால நம்ம வந்து டிஎம் வாட்டர் எடுத்துருக்கோம். சரியா, 60 ml டிஎம் வாட்டர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா எஸ்சிஐ பவுடர். இந்த எஸ்சிஐ பவுடர் எதுக்காக நம்ம இந்த ஷாம்பூவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஃபோமிங் ஏஜென்ட்டு. இது கோகோனட் ஆயிலேருந்து எடுக்கிற நுரை வர்றதுக்கான ஒரு ஃபோமிங் ஏஜெண்ட்டாக நம்ம வந்து இந்த ஷாம்பூ பேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா, அதுக்கப்புறம் மூணாவதாக என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் கொக்கோ குளுக்கோசைட். இதுவுமே ஒரு ஃபோமிங் ஏஜென்ட் தான். ஃபஸ்ட்டு சேர்த்தோம்ல, அந்த ஃபோமிங் ஏஜெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கொக்கோ குளுக்கோசைட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் சிஏபிபி. இந்த சிஏபிபி அப்படின்றதும் ஒரு ஃபோமிங் ஏஜென்ட் தான். அந்த 2 ஃபோமிங் ஏஜென்ட்டையுமே பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மூணாவது ஃபோமிங் ஏஜென்ட் நம்ம சேர்க்குறோம். சரியா, நாலாவது என்ன சேர்க்குறோன்னு சொன்னால் இடிடிஏ. இந்த இடிடிஏ என்ன அப்படின்னா ஒரு மைல்டு ப்ரிசர்வேட்டிவாக நமக்கு இங்கே ஒர்க் பண்ணுது. நம்ம இந்த இடிடிஏவும் சேர்த்துக்கலாம். அப்படி இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சோடியம் பென்சோனேட் அப்படின்ற ஒரு ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2ல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அஞ்சாவதாக கிளிசரின் யூஸ் பண்ணுறோம். இந்த கிளிசரின் வந்து நம்ம ஹேருக்கு நல்ல மாய்ஸ்சரைசரை கொடுக்குது. நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு இந்த கிளிசரின் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆறாவதாக நம்ம சேர்க்குறது இஜிஎம்எஸ். இது திக்கனிங்காக சேர்க்குறோம். சரிங்களா, இப்போ எல்லாத்தையுமே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே பொறுமையாக மெல்ட் பண்ணணும். நம்ம வந்து மெல்ட்டாக இது வந்து நல்லா தண்ணி மாதிரி ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெல்ட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ தண்ணியாக ஆயிரும். இப்படி ஆனது நம்ம நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் நல்லா நமக்கு ஷாம்பூ பேஸ் கிடச்சிரும். பேர்லியான ஷாம்பூ பேஸ் நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். அந்த பாத்திரம் அசிங்கமாக இருந்ததுனால இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக பேர்லியாக நமக்கு ஷாம்பூ பேஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்கு ஷாம்பூ பேஸ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேஸ் பியை ஒன்றா சேர்க்கணும். என்ன ஃபஸ்ட்டு சேர்க்கணும்னு சொன்னால் சிட்ரிமோனியம் குளோரைடு. நான் சேர்க்கும் போது மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால தான் இப்படி போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த சிட்ரிமோனியம் குளோரைடு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஷாம்பூவில் கண்டிஷ்னருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஷாம்பூ கண்டிஷ்னர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? சாஃப்டாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த ஷாம்பூலே நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்க்கு தேவையான மைல்டு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறோம். என்ன ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொன்னால் லிக்விட் ஜெர்ம ப்ளஸ் தான் சேர்க்குறோம். இது இந்த பேஸ்க்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ். அதுக்கருத்தி பூவை கொதிக்க வச்சு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நான் இப்போது வச்சுருக்கேன். இந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம ஷாம்பூ பேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். கலக்க நமக்கு ஷாம்பூ ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் எப்படி கலக்கும் போது தண்ணியும் அதுவும் தனித்தனியாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ண அது ஒன்றா சேரும். ஒன்றா சேர்ந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஷாம்பூ கிடச்சிரும். இப்போ பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கிண்டணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஷாம்பூ கிடச்சிரும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த ஷாம்பூ பேஸில் எவ்வளோ ஊற்றணும்னு சொன்னால் 100 ml பேஸ்க்கு 20 ml இன்க்ரீடியன்ட்ஸ் ஊற்றினா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அது ஷாம்பூ பேஸோட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கிளியரான ஷாம்பூ நமக்கு கிடச்சிரும். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கலர் போட்டுக்கோங்க. சரியா, இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறேன். நம்ம முதல்ல சேர்த்த ப்ரிசர்வேட்டிவ் ஷாம்பூ பேஸ்க்கான ப்ரிசர்வேட்டிவ். இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஷாம்பூக்கான ப்ரிசர்வேட்டிவ். நல்ல ஒரு ஷாம்பூ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷாம்பூலேயே கண்டிஷ்னரும் இருக்குது. அதனால் நம்ம வந்து தனியாக கண்டிஷ்னர் போட தேவையே இல்லை.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஷாம்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்